கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் படி என்ன நீங்க பதவி எடுத்தீங்க? ஊழல் இல்லாத ஆட்சி நீங்க நடத்துவேன்னு சொன்னீங்களா? லா அண்ட் ஆர்டர் எங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா? முதலமைச்சர் அவர்களே சொன்னீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரைட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. கரெக்டா? என்ன கேட்டா என்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, கவர்னர் அங்க புலம்பிட்டு இருக்கிறாரு, உங்களை எல்லாம் டிசால்வ் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கன்சிடரேஷன், மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு நீங்க தரணும். நீங்க செய்யற ஒரே ஒரு நல்ல காரியம், உங்க ஆட்சியை கலைச்சிட்டு போங்க. உங்க ஆட்சியில மந்திரிகளாலேயோ முதலமைச்சராலேயோ அந்த டெப்டி சிஎம் ஷார்ட்ஸ் போட்டு சுத்துறாரு, அந்த டெப்டி சிஎம்னாலேயோ யாருக்கு எந்த வித ரெமடியும் கிடையாது. நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போங்க. நாங்க ஒரு 5 மாசம் பீஸ்ஃபுல்லா சைக்காட்ரிக்க பாக்குறோம். ஏன்னா தமிழக மக்கள் எல்லாமே மன உளைச்சல் இருக்கும். எங்க பார்த்தாலும் தகராறு, எங்க பார்த்தாலும் அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு உயிரை பிடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா தமிழக மக்கள் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்டா. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வேகம்.